சொல்லுங்க சக்தி பாலன். How are you? ஹலோ மேம். சொல்லுங்க. என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? ம் ஓகே மேம், நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிடுறேன் மேம். அதாவது வந்து இன்னைக்கு ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்த விஷயம் விச் இஸ் அந்த செயல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதை நான் அக்னாலேஜ் பண்ண விரும்புறேன். என்ன ரீசன் அப்படின்னா, நான் வந்து ஒரு கோர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு வருஷம் 3 மாசம் ஆயிடுச்சு. நான் அதை வந்து செய்யவே இல்லை. அதுக்கு டோட்டலா எனக்கு தேவைப்பட்டது வெறும் ஒரு 5 to 6 hours தான். ஆனா அது வந்து எனக்கு ரொம்ப போரிங் அண்ட் வேகான கோர்ஸ். அது எனக்கு வந்து உண்மையை சொல்லணும்னா எனக்கு அதை படிக்கவே பிடிக்காது. பட் இந்த பர்டிகுலர் மீட்டிங் நம்ம ஆரம்பிச்சு ஐ திங்க் இது 3rd வீக்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்து நீங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பே த ப்ரைஸ். இஃப் யூ பே த ப்ரைஸ், வெதர் இட் இஸ் இம்பார்ட்டன்ட், பே த ப்ரைஸ், அவ்வளோதான். ஸோ அதை வந்து இனிஷியேட் பண்ணிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 2 நாள் ரொம்ப கஷ்டமா இருந்தது. 3rd டே இட்ஸ் லிட்டில் போரிங். 4th டே 5th டே இட்ஸ் பிகம் நியூட்ரல். அதுக்கப்புறம் வந்து அது ஓகே ஆகி ஐ திங்க் டே பிஃபோர் எஸ்டர்டே ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் அண்ட் தென் ஐ ஹவ் ஃபினிஷ்ட் தட் கோர்ஸ் விச் சூப்பர். இஸ் மோர் தென் 1.5 years, நியர்லி 1.5 years நான் வந்து அதை வந்து வச்சிருந்தேன். அதை வந்து நான் வந்து இப்போ வந்து அந்த செந்தில்குமார் அவருக்கு நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம நினைக்கிற அளவுக்கு வந்து அந்த விஷயம் வந்து ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இல்லை, ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இல்லை. அதை வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஐ திங்க் த ப்ராசஸ் இஸ் குட். ஸோ அதை வந்து நான் வந்து அக்னாலேஜ் பண்ணணும்னு விரும்புறேன். அவ்வளோ அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்ல. அவ்வளவு அவ்வளவு ஒர்த் இல்ல. அதாவது நம்ம பயப்படுற அளவுக்கு ரொம்ப அதிகமான அளவு சீன் அங்க இல்ல. யா, ஃபர்ஸ்ட் ஒன். வெரி குட். ரெண்டாவது வந்து எஸ் மேம், ரெண்டாவது வந்து அடிக்ஷன். லாஸ்ட் வீக் வந்து ஒரு பர்சன் வந்து போட்டிருந்தாரு, லைக் எனக்கு வந்து காஃபி பயங்கர அடிக்ஷன், என்னால வந்து இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க வந்து ஆன்சர் பண்ணது என்ன அப்படின்னா, யூ ஆர் கெட்டிங் சம்திங் ஃப்ரம் தட், ஸோ அதனால வந்து யூ ஆர் கீப்பிங் தட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஹேபிட் வந்து ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்குது, அதனால வந்து நீங்க அதை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிருந்தீங்க. விச் மீன்ஸ் அந்த குட் ஃபீலிங் கொடுக்குற வேற ஒரு ஹேபிட்டை வந்து நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா இது வந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இங்க கொஸ்டின் என்னன்னா, எப்படி வந்து நான் அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது? பிகாஸ் ஈவன் ஐ எம் ஆல்சோ ஹேவிங் அ பேட் ஹேபிட். ஸோ அந்த பேட் ஹேபிட் வந்து எனக்கு வந்து எப்ப எல்லாம் வந்து நான் எம்டியா ஃபீல் பண்றனோ இல்ல போரிங்கா ஃபீல் பண்றனோ அப்ப எல்லாம் எனக்கு வந்து குட் ஃபீலிங் கிடைக்கிறதுக்காக ஐ எம் டூயிங் தட் ஒன் விச் இஸ் நாட் குட் அப்படின்றது நமக்கே தெரியுது. ஆனா இது வந்து நியூட்ரல் டைம்லயோ இப்போ வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போதோ எனக்கு அந்த அடிக்ஷன் பத்தின ஞாபகம் இருக்காது. ஆனா எப்ப போரிங்கா இருக்குதோ, எப்ப இரிட்டேட்டிங்கா ஃபீல் பண்றோமோ, எப்ப நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்குதோ, அப்ப நம்ம வந்து அந்த அடிக்ஷனான விஷயத்தை பத்தி யோசிப்போம். அந்த டைம்ல நம்ம எப்படி வந்து நம்மளை நியூட்ரலா வச்சுக்கிறது, எப்படி வந்து அந்த அந்த நல்ல ஃபீலிங் கிடைக்கிற ஒரு குட் ஹேபிட்டை வந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ நீங்க சொன்னதுல ஒரு சின்ன கரெக்ஷன், ஏன்னா புதுசா சில பேர் கேட்குறாங்க. அதாவது அந்த ஃபீலிங்கை ரீப்ளேஸ் பண்ற இன்னொரு இது கொடுக்கறத எடுத்துக்க சொல்லல. இன்னொரு ஆல்டர்னேட் ஹெல்த்தி ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. எக்ஸாக்ட்லி, இன்டர்மீடியட். எஸ். ஸோ இப்போ நீங்க ஆர் யூ willing to say explicitly what is the habit? இட்ஸ் an explicit, that's the habit. என்னது? இட்ஸ் an explicit, அதுதான் ஹேபிட்டே. அப்படின்னா டேக் இட் லைக் ஆக்சுவலா வந்து இல்ல உங்களோட if you don't mind, if you mind you don't have to. உங்களோட அந்த no, I addictive. already said that one. I already said that habit. It's fine ma'am. ஆக்சுவலா வந்து just an explicit content பாக்குறது வந்து ஒரு addiction. Oh, okay. Porn. Okay. So what? Okay. Yeah, Something like that. Okay. I didn't okay. என்ன சொல்றீங்க? இல்ல மேம், நான் வந்து அததான் நான் வந்து ஹேபிட்னாவே சொல்றேன். விச் மீன்ஸ் என்னுடைய என்னுடைய வந்து ஒர்ஸ்ட் டைமோ, என்னோட எப்ப எல்லாம் வந்து எனக்கு வந்து பேடா நான் ஃபீல் பண்றேன், எப்ப எல்லாம் வந்து ரொம்ப டவுன் டு இருக்கணும், நான் வந்து ஈவன் நிறைய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டேன். லைக் அதாவது வந்து இதுக்காகவே வந்து நிறைய வந்து ஆன்லைன் பீப்புள்ஸ் இருக்காங்க, கைடன்ஸ் இருக்கு, நிறைய எடுத்துட்டு ஃபுட் ஹேபிட்ல இருந்து நிறைய சேஞ்ச் பண்ணி எவ்வளவோ வந்து இது பண்ணிட்டு வந்தாலும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து அகெயின் we are falling in that. So ஏன் வந்து அதுல வந்து திரும்பி திரும்பி வந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்றத நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணல. எப்படி வந்து நான் இதை வந்து பைபாஸ் பண்றதே இல்ல வந்து how I can able to get it out. ஓகே. இப்போ
ஒரு அடிக்ஷன் இருக்கு, பான் அடிக்ஷன் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஆப்வியஸா அடிக்ஷன்ங்கிறதே வந்து என்னன்னா, நம்ம நல்லா இருக்கும்போது அது கிட்ட போக மாட்டோம். நம்மளுக்கு ஒரு டவுனா ஒரு 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 லோ பாயிண்ட்ல வந்து அது வந்து இட் இஸ் ஃபில்லிங் த கப். ஸோ அங்க அது கிட்ட வந்து போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை ஒரு வில்லனா பார்க்க தேவையில்லை. யா உங்களுக்கு ஏதோ ஒரு நீட அது மூலமா நீங்க எல்லாருக்குமே நீட்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு உங்களுக்கு ஓகே இமோஷனல் நீடா பிசிக்கல் நீடான்றத நீங்க புரிஞ்சுக்கணும். பிசிக்கல் நீடுனா அதுக்கு என்ன உண்டோ அதை நீங்க வந்து ஓரளவு வரையறுக்க முடியுமா? அதுக்கு நீங்க என்ன வந்து ஒரு சோஷியலா என்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளோ உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து நீங்க அதை வந்து ஒழுங்குபடுத்திக்க முடியுமா, நேர்படுத்திக்க முடியுமான்னு பாருங்க. இப்போ இது மோஸ்ட் ஆஃப் த சமயம் இமோஷனல் நீட்ஸ் நீங்க சொல்ற மாதிரி போரா இருக்குது அல்லது வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டா இருக்குது அல்லது ஏதோ ஒன்று. இப்போ எக்ஸாக்டா என்ன ட்ரிகர் ஆகும்போது நீங்க அதை பண்றீங்க மெஜாரிட்டியா அப்படிங்கறத நீங்க அந்த அந்த அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க மேம். நான் சாரி இன்டரப்ட் பண்றதுக்கு மேம். நான் வந்து கரெக்டா அந்த இதுலயே வந்து மீன் பண்றேன். ஈவன் நிறைய பேர் பேசும்போது சொல்லிட்டாங்க, when I'm feeling empty, நான் வந்து அப்போ வந்து அதை வந்து ஃபீல் பண்ண ட்ரை சரி, பண்றேன். இப்போ எம்டியா ஃபீல் பண்றோம்னாலே என்ன அர்த்தம்னா, நீங்க எம்டியா ஏன் ஃபீல் பண்றீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் நீங்க எம்டியா ஃபீல் பண்றீங்க? ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்ப எம்டியா ஃபீல் பண்றேன்னா, நான் நினைச்ச மாதிரியான வாழ்க்கைய வந்து நான் வாழலையோ அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒன். எனக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து என்னை சுத்தி நடக்காம இருக்கும்போது, எனக்கு நான் செஞ்ச வேலைக்கான அப்ரிசியேஷன் கிடைக்காம இருக்கும்போது, இந்த ரெகக்னிஷன் மாதிரி கிடைக்கலங்கும் போது யூ ஃபீல் எம்டி. ஓகே, அதுதான் எம்டி. மென் சொல்லலாமா? ஓகே. எக்ஸாக்ட்லி. ஸோ மோஸ்ட்லி மென்க்கு அந்த மாதிரி இருக்கும், விமெனுக்கு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா இருக்கும். ஸோ இப்போ நீங்க உங்களோட உங்களுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்கல. ஓகே, கரெக்ட். சரி. இப்போ அந்த ஒர்க்கை தாண்டி வென் யூ ஆர் க்ரோயிங் அப் உங்க வீட்டில் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட உங்க சுத்தி உங்களுக்கு உங்களை வந்து ஒரு வேல்யூபிளா உங்களை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் கிடைச்சிருக்கா? இல்ல. ஸோ பேசிக்லி இட் இஸ் அ வெரி கோர் இமோஷனல் உண்டு. நம்மளுக்கு அது நம்ம குழந்தையா இருக்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கு தேவை. ஏன்னா நம்மளை என்ன எதை இது பண்றோமோ அதை மிரர் பண்ணி தான் நம்ம வந்து வருவோம். ஏய் நீ பாரு இவ்வளோ இதுவா இருக்கே அப்படின்னு யாராவது சொன்னாதான் அந்த குழந்தைக்கு தெரியும், ஓ நம்ம அப்படி இருக்கமா அப்படிங்கிறது. ஸோ ஒருத்தவங்க கிட்ட சொல்லி கேட்டு அந்த அட்டென்ஷன் கிடைக்கும் போது ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நம்மளுக்குள்ள அது இருக்குங்கிறது நமக்கா தெரிஞ்சுக்க தெரியாது. அப்படிதான் நம்ம தெரிஞ்சுப்போம். இப்ப நம்மள நிறைய பேர் வளரும் போது அது டோட்டலா எம்டியா இருந்திருந்தது அப்படின்னா நமக்கு அந்த தேவை இல்லாம போகாது. நம்மளுக்கு அந்த எமோஷனல் நீட் இருக்கு, பட் அது நம்மளுக்கு அது அந்த அந்த எம்டினஸ் இருக்கும், பட் அது எம்டியா இருக்குங்கிறது கூட தெரியாது. ஸோ அந்த ஒரு மாதிரி ஏதோ லேக்கா இருக்கிற மாதிரி. சரி, இப்போ இதை நீங்க இப்போ இந்த அடிக்ஷன் இதெல்லாம் வருது, ஓகே. பட் இது ஜென்ரலா எப்படி நீங்க காம்பன்சேட் பண்ணுவீங்க? உங்களுக்கு உங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா வந்து சில விஷயங்கள் செய்வோம். அது நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி வந்து எப்படி நான் வந்து அட்டென்ஷனை கிராப் பண்ணுவேன்னா, நான் ஒரு குட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாத்தையுமே பேர் எடுக்கணும்னு பார்ப்பேன். எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து மீட்டிங்ஸ் இருந்தது அப்படின்னா அகைன் நான் வந்து கையை தூக்கி சக்தி பாலன் வந்து ரொம்ப அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றதுக்காக ஒரு நல்ல நல்ல கேள்விகளை கேட்டு பேரை வந்து ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுவேன். என்னோட ஆபீஸ்ல தேவையே இல்லை அப்படின்னாலும் நான் வந்து அடிஷ்னல் அட்மின் ஒர்க் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு அதையும் என் தலையிலேயே வச்சுட்டு, இவன் வந்து ரொம்ப அதிகமான அளவு வேலை செய்யறான், விச் இஸ் நோ நீட் அப்படின்றப்பவும் நான் அதை செய்வேன். என்னன்னா நான் எப்ப வந்து என்ன நான் ஈவன் வந்து நான் எப்ப நீங்க மீட்டிங் பத்தி கேட்டீங்கன்னாலும் என்ன நான் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லுவேன். சோ எங்கன்னா நான் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும் போதுதான் நான் இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கேன் அப்படின்றதே எனக்கு தெரியுது. இந்த மாதிரி சக்தி பாலன் ரொம்ப நல்ல பையன், வீட்டுல வந்து அவன் ரொம்ப அமைதியான பையன்.
ஈவன் தோ அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் அதை கேட்க மாட்டான். ஸோ இட்ஸ் லைக் ஓன் சப்ரஸிங். யா, இப்பெல்லாம் இருக்கிறது. How is it working out for you? இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் ரைட் நவ். ஐம் ஃபீலிங் சோ மச் எம்டி. So ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு தெரியும் போது வந்து ஆல்ரெடி 35 மேல போய் விச் இஸ் நாட் பாசிபிள் டு கரெக்ட் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்ன இருக்குதோ ஐ நீட் டு கீப் தட் ஒன் அண்ட் ஐ வாண்ட் மூவ் இட் அவுட். இப்போ நீங்க அதான் ஓவர் எக்ஸ்டெண்ட் பண்றது, ஓவர் டெலிவர் பண்றது, சாக்ரிஃபைஸ் பண்றது, அல்லது வந்து அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க போய் இது பண்றது. ஆனா இது இப்ப நம்ம எல்லாமே பண்ணினா கூட உங்களுக்கு அது கிடைக்கல. இல்ல கிடைச்சா பிரச்சனை இல்லை, கிடைக்கல கிடைச்சா அது வந்து இஷ்யூவே கிடையாது. அது கிடைக்காது. ஏன் கிடைக்காது? பிகாஸ் அவங்க என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. ஐ அம் கிவிங் தட் ஒன். இல்ல சோ which is not valued. உங்களுக்கு அது வேல்யூ ப்ரொபோசிஷன் ஒண்ணு, அது நீங்க லாஜிக்கலா உங்க மைண்ட் திங்க் பண்ணுது. பட் அது உண்மை கிடையாது. நீங்க நான் இது கொடுத்தேன்னா எனக்கு அது கிடைக்கும்ல அப்படின்னு அந்த குட்டி பையன் எப்படி நான் 2 மிட்டாய் கொடுத்தேன்னா நீ எனக்கு பம்பரம் விளையாட கொடுப்பேல அப்படின்னு நினைச்சு அது 2 மிட்டாய் நீட்டுது. அவன் முட்டாயே கேட்கல. ஸோ அங்க ஆஃப்கோர்ஸ் அந்த வேல்யூ இது வருது. பட் அங்க வேல்யூ இது கூட முக்கியம் இல்லை. இப்போ எனக்கு அது கிடைக்குங்கிறதுனாலதான் நான் இதை கொடுக்குறேன். அப்போ ஒரு வாட்டியும் என்னன்னா, இப்ப இதே இது நான் நிஜமாவே நான் ஒரு இடத்துல நீங்க கொடுக்கணும்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்குள்ள நிறைவா இருந்த போது, நமக்கு நிறைவா இருக்கும் பொழுதோ அல்லது நமக்கு ஒரு தேவை இல்லாத இருக்கும் போதோ, நமக்கு நிறைவா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு மிட்டாயே உங்களுக்கு மிட்டாய் பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவை இல்லைங்கும் போது நீங்க 2 மிட்டாய் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் ஒண்ணுமே கொடுக்கலன்னா கூட உங்களுக்கு அது ஹர்ட் ஆகுமா? இல்ல, பிகாஸ் நான் எதையுமே எதிர்பார்க்கலையே. எக்ஸாக்ட்லி. சோ அங்க எதிர்பார்க்கறதுக்கு கூட கிடையாது. உங்களுக்கு ஒரு தேவையை வச்சுக்கிட்டு அதுக்காக வேண்டி நீங்க ஒன்ன கொடுக்குறீங்க. அப்போ அது கிடைக்கல. அது கிடைக்கலங்கிறத விட அது ஏன் ரொம்ப ஹர்ட் ஆகுதுன்னா, அந்த தேவையும் நம்மளுக்கு வந்து நிறைவேறல. உங்களுக்குள்ள அந்த தேவைக்காக தான் நீங்க 2 மிட்டாய் நீட்டுறீங்கிறது அவனுக்கு தெரியாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க புரியுதுங்களா? இப்ப நீங்க அட்மின் ஒர்க் பண்றீங்க, நீங்க சும்மா உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு, ஏதோ சும்மா இம்ப்ரெஸ் அப்படின்னு நினைச்சு நீங்க ஏதோ பண்றீங்க, அவ்வளவுதான். பட் அது மூலமா உங்களுக்கு ஒரு அங்க ஒரு நீடு ஃபுல்ஃபில் ஆகுற ஒரு தேவை இது பண்றதுக்காக வேண்டி நீங்க அது பண்றீங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்களுக்கு தெரியாதுங்கிறது அவங்கள பத்தி நான் சொல்ல வரல. அது கிடைக்கவே கிடைக்காது. நம்மளுக்குள்ள அந்த தேவையை வச்சுக்கிட்டு நம்ம தேவையதான் ஃபுல் பண்ணணுமே ஒழிஞ்சு நம்ம என்ன பண்றோம்னா, அந்த தேவையை ஃபுல் பண்றது வந்து நமக்கு டைரக்டா ஃபில் பண்ணிக்க தெரியல. அதனால நீ கொஞ்சம் கூட, நீ கொஞ்சம் கூடன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்க கூட இல்லை. நீங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்கன்னா, நீங்க ஏதோ ஒண்ணு கொடுக்குறீங்க. சோ உங்களுக்கு டபுள் எம்டி ஆகும். அங்க இது கொஞ்சம் நுவான்ஸா சொல்றேன், உங்களுக்கு புரியுதா இல்லையானா கேளுங்க. அதாவது நம்மளுக்கு ஒண்ணு கொடுத்து ஒண்ணு கிடைக்கலங்கிறது ஒரு இது டிசப்பாயிண்ட் ஆகுது. பட் நம்மளுக்கு கொடுக்கறதே நம்மளுக்கு ஒண்ணு கிடைக்கிறதுக்காக தான் நம்ம கொடுக்கறதேங்கும் போது அது ரொம்ப வலிக்கும். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி தான் நீங்க லைஃப் லாங்கா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருக்கீங்க. நீங்கன்னு இல்ல, நம்ம நிறைய பேரு இததான் யூஸ் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, அக்ரெசிவ் பர்சனாலிட்டினா வேற மாதிரி அடிச்சு வாங்குவாங்க. ஓகே, அது வெளிப்படையா தெரியும். நம்ம கொஞ்சம் மெல்லோ பர்சனாலிட்டியா இருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இந்த வேர்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் இதுல உண்மை இருக்கு, நம்ம இமோஷனலா மேனிப்புலேட்டிவா இப்படி ஆப்ரேட் பண்ணுவோம். பட் இது இமோஷனல் மேனிப்புலேஷன்ங்கிறது யாருமே வேணும்னு பண்றது கிடையாது, தெரிஞ்சு பண்றது கிடையாது. நம்மளுக்கா நம்ம சும்மா இருக்கும்போது நம்மளுக்கா வந்து யாரும் கொடுக்கல, சரி நம்ம கொடுத்தாலாவது கிடைக்குங்கிறதுக்காக கொடுக்குறோம். நம்மகிட்ட இல்லைன்னா கூட தூக்கி கொடுக்குறோம், ஆனா கூட கிடைக்க மாட்டேங்குதுங்கும் போது செம காண்டாகும்.
சோ இங்க வந்து உண்மையிலே யார் வந்து அட்டென்ஷன் கொடுக்க மறுக்கிறாங்க சொல்லுங்க? உங்களோட தேவைக்கு மத்தவங்க அட்டென்ஷன் கொடுக்க மறுக்கிறாங்களா, இல்ல நீங்களே உங்களோட தேவைய வந்து முதல்ல வந்து நீங்க உங்க தேவைக்காக தான் இந்த எல்லாமே நம்ம பண்ற டிராமா எல்லாமே நம்ம தேவைக்காக தான். பட் நம் நம்ம நம்மகிட்ட இல்லவே இல்லைங்கும் போது கூட தூக்கி கொடுக்குறீங்கல்ல, சப்ரஸ் பண்ணி பண்ணி கொடுக்குறீங்கல்ல. அப்போ அங்க யார் கவனிக்கணும்? அங்க யாரோட கவனம் முதல்ல வேணும்? என்னோட கவனம் தான் வேணும். அது எனக்கு புரியுது மேம். ஒரிஜினலா வந்து இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, இது இப்போ வந்து ப்ராப்ளம் வந்து இப்ப மத்தவங்க கிட்டே கிடையாது. நான் வந்து இல்ல என்னதான் நான் வந்து திருப்பி வந்து பாயிண்ட் பண்றேன். நான் வந்து என்ன சொல்றேன்னா, நான் வந்து இங்க குடுக்குறேன், எனக்கு அவங்க தரல. இதுலயே நான் வந்து வரல மேம். ஏன்னா வந்து அந்த விஷயம் எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இல்ல சக்தி, நீங்க இல்ல அந்த விஷயத்த பத்தி நானும் சொல்லல. நீங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுங்க. இப்போ உங்களோட அட்டென்ஷன் வந்து என்னன்னா, உள்ள அங்க அழுதுட்டு இருக்குது ஒரு குழந்தை. குழந்தை இந்த சென்ஸ் அது ஏதோ ஓகே. ஒரு ஒரு நீட் இருக்கு. அப்போ அத இக்னோர் பண்ணிட்டு நீங்க வந்து நீங்க செய்யறத செஞ்சுட்டே இருக்கீங்க. ஏன் நீங்க செய்றீங்கன்னா அதுக்காக தான் செய்றீங்க. பட் நீங்க வந்து அத வந்து தப்பான இடத்துல வந்து, அதாவது இங்க நம்ம முதல்ல இங்க கவனிக்கிறத விட நம்மளால என்ன கொடுக்க முடியும்னு கவனிக்கிறத விட நம்மகிட்ட இருக்கிறதையும் தூக்கி கொடுத்துட்டு அவங்க கிட்ட டபுளா கிடைக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறோம். ஓகே. உங்களுக்கு அது புரியுதுங்களா? அதாவது இப்ப எனக்கு எஸ் மேம். எனக்கு எனக்கு பசிக்குது, என்கிட்ட ஒரு இட்லி தான் இருக்குன்னா நான் ஒரு இட்லி சாப்பிடலாம். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் அந்த ஒரு இட்லி தூக்கி இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தேன்னா எனக்கு 2 3 பூரி கிடைக்கும் சேர்த்து அப்படின்ற மாதிரி நினைச்சு இருக்கிற ஒரு இட்லியும் தூக்கி கொடுத்துட்றேன். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல வந்து நாமளே நம்ம கிட்ட இன்சென்சிட்டிவா இருக்கிறோம். நம்மளுடைய நம்மளுடைய நம்மளால என்ன ஃபுல்ஃபில் பண்ண முடியுங்கிற இடத்துல முதல்ல நம்ம கொடுக்கணும் முதல்ல. சோ இப்போ சக்தி பாலன் தனக்கு அந்த ஒரு ஒரு இமோஷனல் அட்டென்ஷன், ஒரு ரெகக்னிஷன் எங்கெல்லாம் கொடுக்கறது கிடையாது. பிளண்டா சொல்லணும் அப்படின்னா, எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கே தெரியாது மேம். இப்ப சுத்தி சுத்தி வந்து மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன பிடிக்கும்னு சொல்லி தேடி தேடி பார்த்து இப்ப எனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி நான் உட்கார்ந்து யோசிச்சேன்னா எனக்கு என்ன பிடிக்குன்றதே தெரிய மாட்டேங்குது. which means எக்ஸாக்ட் I'm feeling like numb. எஸ் பிகாஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ அதனுடைய சைக்காலஜி என்னன்னா, சி ஐ ஹவ் ஆல்சோ பீன் தேர். அதனால தான் சொல்றேன். இப்போ அது வந்து இட்ஸ் வெரி எக்ஸாஸ்டிங் அண்ட் வெரி பேர்ன்ட் அவுட்டாக தான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. என்னன்னா, எல்லாருக்கும் பார்த்து 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 செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு யாரோ பார்த்து செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு நினைப்போம். ஆனா யாரும் செய்ய Yes. மாட்டாங்க. சோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இத நம்ம ஆரம்பத்துல எப்படி நினைப்போம்னா, நம்ம ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸா இருக்கிறோம், நம்ம தியாகியா இருக்கிறோம், எல்லாருக்கும் செய்யறோம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அப்படி நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம இருட்டுல தான் உட்கார்ந்துருக்கோம்னு அர்த்தம். ஆக்சுவலா ஒரு வாட்டி பரவாயில்ல, 2 வாட்டி பரவாயில்ல, 4 வாட்டி கூட பரவாயில்ல. நம்ம பண்ணும்போது திருப்பி வரல, எதுவுமே நடக்கலங்கும் போதாவது யோசிக்க ஆரம்பிக்கணும்ல. ஆனாலும் நம்மளோட தேவைகளை சப்ரஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு ஏன் பண்றோங்கும் போதுதான் நம்ம சரியா பார்க்கணும். நம்ம செல்ஃப்லெஸ்ஸாலாம் இல்ல, தட் இஸ் வெரி செல்ஃபிஷ். ஆனா பயந்த செல்ஃபிஷ்னஸ். என்னோட விஷயத்த நான் வாயை திறந்து என்ன கேட்கறது அசிங்கம், எனக்கு நான் அப்படி பழகுனதே கிடையாது, அவங்களா என்னைய மதிச்சு எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும், நானா போய் கேட்க முடியாது, என்னோட தேவைகளை வந்து கேட்க முடியாது, இல்ல கேட்டாலும் எனக்கு முன்னாடி கிடைச்சது கிடையாது அப்படின்ற மாதிரி எதையோ ஒண்ண வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம்னா இன்டைரக்டா காய் நகர்த்துறோம். நான் உனக்கு இது பண்றேன், நான் உனக்கு அது பண்றேன், நீ கேட்டு பண்றேன், கேட்காமலே பண்றேன், எல்லாம் பண்றேன், தயவுசெய்து யாராவது எனக்கு பார்த்து பிச்சு போடுங்களேன். லிட்ரலி அந்த ஸ்பேஸ்ல தானே இருக்கும். கேன் யூ ரிலேட்? So that is a very painful space to be. பட் உண்மையில பார்த்தோம்னா, இஃப் யூ ஆர் ஏபிள் டு டூ ஃபீட் எவ்ரிபடி எல்ஸ், எல்லாருக்கும் நம்மளுக்கு என்னன்னு பார்த்து தெரிஞ்சு பண்ண தெரியுதுன்னா
ஏன் நம்மளுக்கு தெரியல? நம்மளுக்குன்னு வரும்போது ஏன் அது பண்ண தெரியலன்னு நினைக்கிறீங்க? மேபி நான் அப்படியே பழகிட்டேனோ, அப்படியே பழ வளர்ந்துட்டேனோ. பழக்கம் வளர்ந்தது வேற. அதுதான் என்ன என்ன என்னனாலே என்ன சென்ஸ் பண்ணிக்க முடியல மேம். லைக் அது நான் எப்படி சொல்றது, எனக்கு என்ன பிடிக்குன்றதே எனக்கு தெரியலன்ற அளவுக்கு நான் வந்து எனக்கு அந்நியமா இருக்கேன். எக்ஸாக்ட்லி. ஸோ இப்ப நீங்க மத்தவங்களோட இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஈஸி. ம். நம்மளுக்குள்ள நம்மளோடது என்னங்கிறது தெரியறது தான் கஷ்டம். ஸோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, திருப்பி இது அம் இது வந்து புறம் சார்ந்த மாதிரி ஒரு விஷயம் தான். அதாவது நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்கக்கூடாதுங்கிறது வந்து ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் அது ரிலேட்டடா. பட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளோட நீட்ஸ், நம்மளோட தேவைகள், நமக்கு என்ன வேணும், வேண்டாங்கிறதே நம்ம ஏன் வந்து நம்மளுக்கே குடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா, நம்ம ரியலி நம்ம வந்து நாம குடுக்கக்கூடியது அதுங்கிற மாதிரியே நம்ம முதல்ல நினைக்க மாட்டோம். இது ஏன்னா ஒரு குழந்தையா இருக்கும்போது மத்தவங்க தான் நம்மளுக்கு குடுக்கணும். ஓகே. மத்தவங்க குடுத்தா தான் நம்ம உயிர் வாழ முடியும். அப்பலேருந்தே நம்ம அப்படியே அது 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 ஃபுல்ஃபில் ஆகாம இருந்து இருந்து ஏதோ ஒண்ணு சர்வைவ் ஆயி கோப் ஆகி வந்ததுனால, நம்ம கோப் அப் பண்ணி வந்துட்டோம். இன்ஃபாக்ட் நம்ம இப்ப நெறைய பேர் சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஆனா, மத்தவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இது பண்ணுவாங்களே ஒழிஞ்சு, அவங்களுக்குன்னு வரும்போது அவங்களுக்கு அத உணரத் தெரியாது. ஸோ அவங்களோட ஒரு கனெக்ஷனே இல்லாம டிஸ்கனெக்டடா இருக்கும். கம்ப்ளீட்டா. தே வில் பி வெரி சக்சஸ்ஃபுல். சோஷியலா நல்லா இதுவா இருக்கும். அதற்கு உள்ள வந்து கம்ப்ளீட் பர்ன் அவுட், எம்ப்டினஸ் இருக்கும். ஸோ ஏன்னா, நாட் ஒன்லி தட் தே ஆர் நாட் ஃபுல்ஃபில்லிங்கிறது இன்னொருது மத் நம்ம மத்தவங்களுக்கெல்லாம் பண்ண பண்ண அவங்க கிட்டேருந்து ஏதோ ஒண்ணு கிடைக்கும், கிடைக்கும், கிடைக்கும். அப்புறம் வந்து என்ன ஆகும்? உலகமே பிட்டரா ஆக ஆரம்பிச்சுரும். எ உலகமே வந்து நம்மள பத்தி அக்கறைப்படல அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா ஒரு வெறுப்பு தான் வரும். ரிசென்ட்மென்ட் வரும். இல்லையா? எ எவ்ளோ நம்ம எல்லாருக்கும் பண்ணணும். ஒருத்தன் கூட நம்மளுக்கு திருப்பி பண்ணல. அப்போ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து எல்லாரையுமே வந்து எல்லார் மேலயும் ஒரு வெறுப்பு வரும். ஸோ இப்போ வி ஆர் டாக்கிங் வெரி டீப் எமோஷனல் லேயர்ஸ். ஸோ இப்ப நமக்கு அதுக்கு பதிலா நம்ம உடனே அவங்க கிட்ட அன்பா இருக்கணும், இவங்ககிட்ட அது சொல்யூஷன் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து லிசன் டூ யுவர் செல்ஃப். இப்போ உங்களுக்கு தெரியலங்கிறது எனக்கு தெரியுது. பட் வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ ஸ்டார்ட் லிசனிங் டு யுவர் செல்ஃப். உங்களுக்கு என்ன இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்காதுங்கிறது ஓரளவு தெரியும் இல்லையா? ம். உங்களுக்கு என்ன வேண்டாங்கிறது தெரியும். அப்படிதான் நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ இந்த ஜர்னில வந்தவங்களுக்கு எக்ஸ்பிளிசிட்டா தெரியாது. ஏன்னா நம்ம நம்ம இப்படியே தான் ஆப்பரேட் ஆயிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ வேண்டாங்கிறது தான் தெரியும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வாட் வில் பிகம் இஃப் வி ஸ்டார்ட் லிசனிங் டு அவர் நீட்ஸ். நம்மளுக்கு என்ன வேணும்? ஓகே. அத மத்தவங்களுக்கெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய நம்மளோடதையும் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியும். நம்ம இன்னி அந்த குழந்தை கிடையாது. அம் அந்த கேர் புரொவைடர்ஸோட டிபெண்டன்ட் கிடையாது நம்ம. நம்ம அடல்ட். நம்மளே மத்தவங்களுக்கெல்லாம் இது பண்ணும்போது, நம்மளோட நீட்ஸ் நம்ம ஓரளவு ஃபுல்ஃபில் பண்ண முடியும். எந்த விதத்துல ஃபுல்ஃபில் பண்ண முடியும்? இந்த வடிவத்துல இல்லைனாலும், வேற எந்த வடிவத்துல இது பண்ண முடியுங்கிற மாதிரி, யூ யூ ஸ்டார்ட் கெட்டிங் டூ நோ யுவர்செல்ஃப். அண்ட் அத பிரையாரிடைஸ் பண்ணுங்க. எம்ப்டியா இருந்தா அட்லீஸ்ட் திருப்பி போய் நான் அடுத்தவங்களுக்கு வந்து இது பண்ண மாட்டேன். அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்க ஒரு ஒரு பவுண்டரி வைங்க. இருக்கும்போது ஓகே. நீங்க நான் வெளில தேடக்கூடாது. நான் எப்ப வந்து எம்டியா ஃபீல் பண்றேனோ, நான் அப்ப எங்கேயுமே வெளில தேடக்கூடாது. ஐ இல்ல. ஷுட் நாட் செக் உங்களோட அவுட் நீட சைட். சப்ரஸ் பண்ணிட்டு நீங்க இன்னொருத்தவங்களுக்கு போய் ஃபுல்ஃபில் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே. எம்ப்டியா இருந்துட்டு போகுது. லிசன் பண்ணுவோம். நம்மளோட நீட்ஸ் என்ன? ஏது? அது கொஞ்சம் கொஞ்சமா அது சர்ஃபேஸ் ஆகும். பட் அந்த மாரி இருக்கும்போது, இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல, இந்த மெக்கானிசம் ஒர்க் ஆகாது. மத்தவங்களுக்கு நம்ம ஏன் பண்ணிட்டு இருந்தோம்? அங்கேருந்து ஏதோ கிடைக்கும்னு பண்ணிட்டு இருந்தோம். கிடைக்க அது இப்படி இப்படி பண்றதுனால அது கிடைக்காது. லைஃப் அது கொண்டு வராது. அப்படியே நீங்க வெளியில ஓகே. குடுக்கணும்னா கூட, இந்த தேவை இருக்கும்போது குடுக்காதீங்க. உங்களுக்கு ஓகே. புரியுதுங்களா? அதாவது குடுக்கணும்ட்டு குடுங்க. அப்ப ம். யூ ஆர் ஃப்ரீ. அப்பதான் வி ஆர் ரியலி அ கிவர். ஓகே. இல்லன்னா வி ஆர் புரியுது. சி டிரான்சாக்ஷன்ல அசிங்கம் கிடையாது, தப்பு கிடையாது. பட் அட்லீஸ்ட் அவேர்னஸோட பண்ணுனா பிரச்சனை கிடையாது. ம்.
எல்லாமே அன்கான்ஷியஸ் டிரைவிங் ஃபோர்ஸ் இஸ் மேக்கிங் அஸ் டூ ஆல் தீஸ் திங்ஸ். பட் மேலாப்ல பார்த்தா நம்ம ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸா அப்படி இருக்கிற மாதிரி இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் உண்மையிலே இந்த கேம் புரிஞ்சிடுச்சுனாலே நம்ம நம்ம அன்னெசரியா தேவையில்லாத இடத்துல எல்லாம் போய் கொடுத்துட்டு அந்த மாதிரி இருக்காது. இன்னொன்னு நம்மளோட நீட்ஸை லிசன் பண்ணுவோம். இன்னொன்னு அப்படியே கொடுக்கும் பொழுது அது ஜென்யூனா, எனக்கு 10 இடத்துல நான் வந்து அடுத்தவங்களோட கப்பை ஃபில் பண்றதுல ஒரு இடத்துல ஜென்யூனா நான் என்னால ஃபில் பண்ண முடியும் வித்தவுட் having all these emotional baggage under me. அது போதும். அந்த அளவுக்கு நல்லவனா இன்னைக்கு இருக்க முடிஞ்சா அது போதும். ஓகே, So இப்போ புரியுது. when it comes to all these addiction whatever, அந்த சக்தி பாலனை வந்து do you like him or no? He's not as லைக் smart. அப்படின்னு I mean, like in the ஓகே sense, you don't have to feel shameful about him. You don't have to like him. What I'm saying is, that is also you. That is also part of you. யா அதுதான் மேம். நான் வந்து அதை வந்து வெறுக்கல. நான் வந்து அந்த பர்சனை வந்து வெறுக்கல. லைக் அந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சாலும் வந்து இட்ஸ் ஆல்சோ மீ. அது See, எனக்கு புரியுது மேம். நான் வந்து அது it is also you. No need to be shameful or guilty. At the same time, you are not giving a consent ticket to him also. That is important. ஓகே, See, நான் பேலன்ஸ்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் நாட் கிவிங் ஓவர் அண்ட் அபோவ் அந்த ஏரியாவுக்கு வந்து நான் வந்து இது பண்ண வேண்டியது இல்லை. yeah, because முதல்ல நம்ம okay. முடிவெடுக்க வேண்டியது அதுக்கு நோ தான். that is clear. பட் அது கூட Okay. போராடல, கேவலப்படுத்தல, அசிங்கப்படுத்தல, கில்ட்டி ஆக்கல. ஓகே, ஓகே, சோ அந்த ஸ்பேஸ்ல இருங்க. இட் இஸ் a clear no. we are not consenting. At the same time, ஓகே, பிகாஸ் வேற வழி தெரியல. அந்த அந்த ஒரு குழந்தையோட சைடுக்கு வேற விதமா அதுக்கு ஃபுல்ஃபில் பண்ண தெரியல. ஒரு அந்த பார்ட்டுக்கு வந்து வேற விதமா தெரியல. அது ஏதோ ஒரு விதத்துல அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அது இது பண்ணிட்டு இருக்குது. ஓகே, நோ மோர் வெயிட்டேஜ் டு தட். அது அது அவ்வளவு பெரிய ஒரு Okay. சீனே கிடையாது. அதுக்கு அவ்வளவு பெரிய சீன் கிடையாது, இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஓகே, அது வில்லனும் கிடையாது, ஹீரோவும் கிடையாது. ஓகே மேம். இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கொஸ்டின், இது வந்து நியூட்ரலுக்கு ஓகே. அந்த டைம் ஆஃப் அந்த கோர் எம்டியா இருக்கும்போது நான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இந்த See, இந்த இந்த பாலன், நீங்க அகைன் உங்களோட டெண்டன்சினால சொல்றேன். இப்ப நீங்க திருப்பியும் நீங்க இத உள்வாங்கி அந்த ஒரு அமைதியில நீங்க அதுவே உங்களுக்கு தெரியப்படுத்தட்டும். அது இமர்ஜ் ஆகட்டும். நீங்க நீங்க மென்டலா இதுக்கு என்ன அதுக்கு என்ன ஏதோ கரெக்ட் ஆன்சர் வச்சுட்டு சார்ட் அவுட் பண்ணணும்ன்ற மாதிரி நினைக்காதீங்க. இவ்வளோ நேரம் நம்ம பேசினதே நீங்க உங்களை நீங்க தரிசிக்கணுங்கிறதுக்கு தான். உங்களோட தேவைகளை லிசன் பண்ணுங்க. அந்த ப்ராசஸ் கோ த்ரூ பண்ணுங்க. நீங்க இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுங்க, இப்பதானே எனக்கு அது வரும், அப்ப நான் என்ன see the aim is maybe you will be like அதுல ஃபோக்கஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லும் போதே நம்ம அதை டிராப் பண்ணிடுறோம். ஓகே, ஓகே, ஸோ திருப்பி நீங்க ரேஷனலைஸ் பண்ணாதீங்க. கெட் டு நோ யுவர் செல்ஃப். இஃப் யூ ரியலி வாண்ட் ஒன் டேர்ம் பெர்மனன்ட் லாங் டேர்ம் ரெமெடினா, a different way of living na, yeah, your core emotional need of getting attention has been denied. Okay, so this is an opportunity for you to address that. Okay, அவ்வளவுதான் இது. that was a symptom. got it. drop that. so don't go into again அப்படி இருந்தா நான் என்ன பண்றது, இப்படி அது இல்ல. இங்க கொண்டு வாங்க. இத நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க இதுல ஒர்க் த்ரூ பண்ண உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா சார்ட் அவுட் ஆகும். ஸோ நீங்க உங்களோட நீட்ஸ் எப்படி ரெக்கக்னைஸ் பண்றீங்க, எப்படி வந்து அதுக்கு ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்றீங்க, எவ்வளோ ஃபுல்ஃபில் பண்றீங்க, இல்ல உங்களெல்லாம் சப்ரஸ் பண்ணிட்டு அடுத்தவங்களுக்கு போய் பண்ற டெண்டன்சி வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதை கவனிங்க. இப்போ இது எல்லாத்துலயுமே 6 அடிக்கணும் கோல் அடிக்கணுங்கிறது கிடையாது. இதுதான் தெரிஞ்சிருச்சு. ஸோ பிகம் அவேர் ஆஃப் திஸ். இது ஒரு ப்ராசஸ். அந்த டெண்டர்னஸோட ஆனா சாலிடா கன்சென்ட் கொடுக்கலங்கிற ஒரு முடிவோட இதை நம்ம, ஏன்னா இதுதான் ஆக்சுவலா மேட்டர். இப்ப நீங்க அந்த ஹேபிட் இல்லைன்னா ஹேபிட் 2க்கு போவீங்க, அவ்வளவுதான்.
ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த இதுக்கு பதிலாக அதை எப்படி பண்றதுங்கிறது, வேற ஹேபிட் என்ன, டாலரேட் பண்ணக்கூடிய ஹேபிட் என்னன்னு நம்ம தேவையில்லை. நம்மளுக்கு அதை ரீப்ளேஸ் பண்றது நம்மளோட அப்ஜெக்டிவ் கிடையாது. நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ் இஸ் யுவர் எமோஷனல் நீட் ஃபார் அட்டென்ஷன் அண்ட் ரெகக்னிஷன். உண்மையிலேயே அது வந்து இப்போதைக்கு எதுலெல்லாம் தேவை, எதுலெல்லாம் தேவையே இல்லை ஆனாலும் நான் எதிர்பார்க்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு மீட்டிங்ல போயிட்டு தேவையில்லாம நான் கை தூக்கி நான் இருக்கேன்னு காமிச்சுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட டெண்டன்சி. ஓகே, பட் அது தேவையா அந்த இடத்துல அப்படின்னா, தேவையில்லை அப்படின்னா அதை அதை விட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ எல்லா நீட், அதாவது அந்த அட்டென்ஷன் ரெகக்னிஷன் கேட்குற எல்லா இடத்துக்கும் நம்ம சாப்பாடு போட தேவையில்லை. நமக்கு தேவையில்லாதது எல்லாத்தையும் முதல்ல இதுல எல்லாம் ரெகக்னிஷனே தேவையில்லை, இதெல்லாம் அட்டென்ஷனே தேவையில்லை அப்படிங்கிறது புரியும். இன்னொன்னு, நீங்க சம்டைம்ஸ் ரெகக்னிஷன் அட்டென்ஷன் இல்லாம இருக்கும் போதே எவ்வளவு பீஸ்ஃபுல்லா ஒரு ஃபோக்கஸ்டா இருக்க முடியுதுங்கிறதோடதும் புரியும். அப்பதான் இது ஒரு பெரிய ஆளாகாது. ஸோ உங்களுக்கு எப்படி கொடுத்துக்க முடியும், எப்படி நீங்க உங்களோட நீட்ஸ்க்கு அட்டென்ஷன் கொடுக்குறீங்க, எப்படி ஃபுல்ஃபில் பண்றீங்கிறது தான் இப்போ உங்களோட ஜேர்னி. இப்ப நீங்க அன்னெசரியா உள்ள விஷயத்துக்கெல்லாம் கொடுக்காம இருக்கிறதே நீங்க உங்களுக்கு பண்ணக்கூடிய பெரிய ஃபேவர். பிகாஸ் அதர்வைஸ் we are making a fool out of ourselves தானே. எல்லா இடத்துலயும் போயிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு டிசப்பாயிண்டும் ஆகும். ஸோ how will life look like if you don't have to prove anything to anybody? But you know what you're doing. Yeah, of course ma'am, I know what எனக்கு புரியுது மேம். அது என்னன்னா வந்து அந்த ரிஜெக்ஷன்ஸையோ இல்ல வந்து இந்த ஆட் மேன் அவுட் அப்படின்ற அந்த க்ரௌட்ல இருந்து வெளில போற மாதிரியான ஒரு ஃபீலிங்கையோ வந்து அது கொடுத்துருமோ, லைக் இந்த குரூப்லயே நம்ம இல்லாம தனியா இருக்கிற மாதிரி இருக்கிறது எப்பயுமே வந்து அந்த அந்த ஃபீலிங். இப்ப நீங்க எக்ஸாக்ட்டா சொன்னீங்கல்ல, தட் இஸ் வாட் இஸ் கீப்பிங் யூ அலோன். இப்போ குரூப்ல இல்லாம தனியாயிடுவனும் அப்படிங்கறதுனால எல்லாரை விட நான் தனியானவன்னு நீங்களே முதல்ல காமிச்சுக்கிறீங்க உங்களோட பிஹேவியர். யூ சி, உங்களுக்கு என்ன வேண்டான்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்களே ஒரு முறையும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ ஹவு டு பி வித் எவ்ரிபடி அப்படின்னா, நான் தனியானவனா இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லாம இருந்தாலே நம்ம எங்கதான் இருக்கோம், எல்லாரோட தான் இருக்கோம். ஓகே, அந்த பயமே பொய். அந்த பொய்யான பயத்துக்கு நீங்க ஒரு ரெமெடி பண்றீங்க. அந்த ஒரு நம்மளோட எல்லாருக்குமே அப்படிதான், நம்ம ஒரு பிஹேவியர் பண்றோம். பட் அந்த பிஹேவியர் தான் திருப்பி நம்மள வந்து நமக்கு எதை பத்தி பயந்தமோ அதே திருப்பி கொண்டு வந்து கொடுக்கும். புரியுது. ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு இது லேயரா புரியும். பொறுமையா இருங்க. எல்லாமே நீங்க ரேஷனலைஸ் பண்ணாதீங்க. வெல்கம் டு தி எமோஷனல் வேர்ல்ட். ஓப்பன் அப் டு தட். நீங்க அந்த இதுல நீங்க இப்ப அவங்களுக்கு கூட சொன்னேன் இல்லையா, நீங்க அந்த தோத்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல போய் நம்ம ஆப்ரேட் ஆனோம்னாலே அந்த பிஹேவியர் வந்து அதை தான் கொண்டு வரும். ஸோ நம்மளுக்கு முதல்ல அந்த பயமே வந்து உண்மையானது கிடையாது. அது புரியலைன்னாலும் பரவாயில்ல. பட் வாட் எவர் we are afraid of and whatever we do for that is what is creating that. So if you don't want that, then you know, உங்களுக்கு இது புரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பிஹேவியர் ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ நம்ம வந்து ஆக்ஷன்ல வந்து நம்ம போய் இது பண்ணுங்க பண்ணாதீங்கிறத விட நம்மளுக்கு இப்ப இந்த கிளாரிட்டி வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த தேவையில்லாத பிஹேவியர்லாம் ஸ்டாப் ஆயிடும் இல்லையா. பிகாஸ் we find meaningless to do that anymore. ஓகே ஓகே. உண்மையை சொல்லணும்னா பாதி புரிஞ்சு பாதி புரியாத மாதிரி ஒரு கிளம்ஸியா தான் இருக்கு. நான் வந்து லாங் டிஸ்கஷன். சோ லெட் இட் ஆல் சிங்க். எக்ஸாக்ட்லி என்ன உள்ள போச்சோ போனது போயிருக்கட்டும். பட் ஓகே, நவ டேக் டீப் பிரெத். உங்க பாடியில நீங்க வந்து உங்க பாடியோட பவுண்டரி ஃபீல் பண்ணுங்க. உங்க ஹெட் டு டோ. ஓகே, க்ளோஸ் யுவர் ஐஸ், டேக் எ டீப் பிரெத்.
உங்க தலையில எதுவுமே ரீட்டைன் ஆக தேவையில்லை. ஜஸ்ட் டேக் a deep breath, let it all go. And just open your eyes. What is one thing, ஒரு விஷயம் உங்களுக்கு ரெசனேட் ஆனது? What is your takeaway? எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கணும். எக்ஸாக்ட், அவ்வளவுதான். அதுதான் மேம் வந்து டேக்அவே. பியூட்டிஃபுல், தட்ஸ் ஆல். தேர் யூ கோ. அவ்வளவுதான். அதுதான் இதோட எல்லா டெப்த்தும். அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணதோட சாராம்சம். ஸோ ஓகே, ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நீங்க அசிமுலேட் பண்ண தேவையில்லை. வாட் எவர் இஸ் நீடட் ஃபார் யூ இஸ் ஆல்ரெடி தேர். இட்ஸ் கான் இன். ஓகே ஓகே மேம். ஓகே, ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ சக்தி பாலன். ஸோ இந்த டிஸ்கஷன் வந்து